தேவநாதனுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தேவநாதன் ஜாமீன் மனுவானது மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். விவரங்கள் ரமேஷ். சென்னை மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அந்த நிதி நிறுவனத்தினுடைய முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தான் அந்த நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் அவர் ஒரு 100 கோடி ரூபாய் விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகை செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளோடு அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவின்படி அந்த நிபந்தனையின்படி எந்த நிபந்தனை நிறைவேற்றவில்லை என்று கூறி நிதி நிறுவன மோசடி வழக்கில் இருக்கும் சிறப்பு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்திலும் முறையிடப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தேவநாதன் யாதவை கைது செய்ய மீண்டும் உத்தரவிட்டது. இதையடுத்து தேவநாதன் யாதவ் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் தான் மீண்டும் ஜாமீன் கேட்டு தேவநாதன் யாதவ் சென்னை உயர்நீதிமன்ற மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி அளிக்க தயாராக இருப்பதாகவும் இதற்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஆணையராக நியமிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ராஜசேகர் முன்பு மீண்டும் விசாரணை வந்தபோது காவல்துறை தரப்பில் என்ன தெரிவித்தது என்றால் சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எனவே அவரை ஜாமீன் விடுவிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி ஏற்கனவே ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கும் தற்போது சூழலுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கீழமை நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிபந்தனைகளையும் எதையும் அவர் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் அந்த வாதத்தின் போது குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ராஜசேகர் தேவநாதனுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.